ஜெபமாலை தியான மையத்தின் ஜெபப்பூக்களே, அன்னை மரியாள் விடுதலையின் அரசியாக நமது திரு அவை அழைத்து மகிழ்கின்றது, ஜெபிக்க கற்றுத்தருகின்றது. அன்னையின் பரிந்துரையை நாடி நாமும் இவ்வுலக போராட்டங்களிலிருந்தும் ஆன்ம வாழ்வின் அழகையினுடைய பாவ கட்டுக்களிலிருந்தும் விடுதலை அடைய அன்னையை உற்று பார்க்க ஆவியானவர் துணை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்திலே விடுதலை உண்டு. அன்னை மரியாவின் மீது ஆவியானவர் இருந்தார். விடுதலையின் அரசியாக நாம் அவரை புகழ்ந்து சிறப்பான வணக்கத்தை திரு அவை அளித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அன்னை மரியாள் இன்று நம் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால், அன்னை மரியாவை நாம் சிந்தித்தோம் என்றால், அன்னை மரியாவை நாம் சந்தித்தோம் என்றால், அன்னையினுடைய ஜெபமாலையை நாம் ஜெபித்தோம் என்றால், விடுதலை வாழ்வு நமக்கும் உண்டு. ஏனென்றால் ஆவியானவர் நம்மையும் ஆட்கொள்வார். அந்த விடுதலை என்பது உடல் சார்ந்த ஊனியல்பு நாட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை அன்னை மரியாள் பெற்றுத் தருகின்றார். ஆன்ம வாழ்வுக்குரிய போராட்டங்களிலிருந்து, பாவ கட்டுக்களிலிருந்து ஆவியானவர் துணையை நமக்கு வெளிப்படுத்தி விடுதலை பெற்றுத் தருகின்றார். எனவேதான் நாம் திருஜெபமாலையினுடைய 2வது பாதியை நாம் சொல்லும் பொழுது, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அன்னை மரியாள் நம்மோடு இருந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கியதாக, விடுதலையை நாடியதாக, ஆவியின் துணையோடு நாம் பயணிப்பவர்களாக மாற்றமடைவோம். அதற்கான அருளை ஆவியானவர் அன்னையின் வழியாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொழிய விடுதலையின் நாயகியாக இருக்கின்ற, விடுதலையின் அரசியாக இருக்கின்ற அன்னை மரியாவிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்றைய ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக, விடுதலை என்பது உலக நாட்டங்களிலிருந்து ஆன்ம வாழ்வை நோக்கியதாக இருக்க ஆவியானவர் அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். விடுதலை என்பது மனித பார்வையை கடந்து இறை பார்வையிலே, அன்னையினுடைய பார்வையிலே உடலோடும் ஆன்மாவோடும் முழு மனிதத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அன்னை மரியாள் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நமது உடல் சார்ந்த, ஆன்ம சார்ந்த இருக்கின்ற தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைய அன்னையின் வழி செல்வோம். அன்னையின் துணையை வேண்டுவோம். அன்னையே வாழ்க. ஆவியானவரே எங்களுக்கு விடுதலையை தாரும், எங்களை ஆட்கொள்ளும். ஆமென்.